ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கோபி பாக்கியாட்ட சொல்கிறாரு, உனக்கு இந்த சமையல் பிஸ்னஸ்லாம் தேவையா? இதை வச்சு வீட்டுக்கு ஒரு யூஸும் கிடையாது, பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்ன, அதுக்கப்புறம் எழில் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் போலீஸு கேஸு விசாரணை கோர்ட்டு இதெல்லாம் தேவையா? இனிய 2 நாளாக அழுதுட்டுருக்குறா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இதில் என்னோட தப்பு என்னங்க இருக்குது அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. உனக்கு இந்த பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, இப்போ தேவையில்லாத டென்ஷன் வேறு அவருக்கு. நான் நைட்டு ஃபுல்லாக பெங்களூர்லேருந்து கார் ஓட்டிகிட்டே வந்திருந்தேன், அவசரமாக ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிஸ்னஸை இழுத்து மூடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, அவன் ஏதோ கோபத்தில் பேசிட்டு போகிறான், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் இனியா வந்து பாக்கியாட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேறு போகல, டீச்சர்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருப்பாங்க, நாளைக்கு போனால் என்கிட்டையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸே உனக்கு வேணாமா, நீ எப்போதும் போல் முன்னாடி வீட்டில் இருந்தலம்மா அதே மாதிரி இருந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க, இதே தான் உன் அப்பாவும் சொன்னால் இப்போ நீ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. செலியன் உடனே சொல்கிறாரு, ஆமாம்மா உனக்கு இந்த பிஸ்னஸ் வேணாம், எதுவும் வேணாமா, தேவையில்லாமல் டென்ஷன் தாம்மா, என்னையை விட எழில் எவ்வளோ டென்ஷன் ஆனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னு ஏதோ நிரூபித்து கூப்பிட்டுட்டு வந்துட்டோம், சப்போஸ் நீ சமைச்ச சாப்பாட்டில் ஏதாவது விழுந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. உனக்கு பணம் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுமா, நான் கொடுக்குறேன், உனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்ததான் அமிர்தா எழில்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை எழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்க டென்ஷனில் அம்மாவை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வருதுன்னு மட்டும்தான் நான் யோசித்தேன், உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எழில். ஜானு இப்போ அங்கே வராங்க. அமிர்தா ஜானுட்ட உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணுன்ற மேனஸ் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன லவ்வர்ஸா நான் கதவை தட்டிட்டு வர்றதுக்கு? இது ஆஃபீஸ், யாருனாலும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. எழில் அமிர்தாட்ட சொல்கிறாரு, ஜானு இப்படி தான் ஏதாவது பட்டுப்பட்டுன்னு பேசிடுவா, நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜானு பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு எழில். அமிர்தாட்ட சொல்கிறாரு எழில், அம்மா செஞ்ச சாப்பாட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருந்துச்சு, டெஸ்டிங்க்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, நைட் டைம்னால நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஜானு தான் அவளோட அப்பாட்ட சொல்லி எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜானுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா. நாங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஃபோன் காலே வந்துச்சு, அதனால் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அமிர்தாவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அம்மா ஏன் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு ஜெனிட்ட. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் ஆன்ட்டி சொன்னாங்க, இருந்தாலும் சொல்கிறேன், அங்கிள் ஆன்ட்டியை இந்த பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே எழிலுக்கு கோபம் வந்துடுது. பாக்கியாட்ட போய் பேசுகிறாரு. நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல அவருக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு வந்து அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாரா, கேடு கெட்டு போ அப்படின்னு விட்டுட்டு தானே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா பேச்செல்லாம் கேட்டு நீ இந்த பிஸ்னஸ் எல்லாம் விடாதம்மா, பிஸ்னஸ்னால் பிரச்சனை வரதான் செய்யும், நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல அவருக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, இனியா, செலியன் யார் வந்து உன்னைய பிஸ்னஸை விட சொன்னாலும் முடியாதுன்னு நீ ஒத்த காலில் நில்லுமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.